அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் IPK. போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பாடுபட வேண்டும். போதைப் பொருட்கள் விற்பவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதுவரை எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை விட இன்னும் அதிகமாக கண்காணித்து போதைப் பொருள் கடத்தி வருபவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். ஸோ துறைவாரியாக செயல் திட்டங்களை ஒருங்கிணைத்து போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும், போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும், இதனால் நிறைய குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன. அண்மையில் மதுரையில் பைக் ஓட்டி வந்த அப்பாவி ஒருவர் கஞ்சா போதை கும்பலால் கொடூரமாக தாக்கப்பட்டுள்ளார். இதேபோல் தமிழகத்தில் அடுத்தடுத்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது. நேற்று கூட சென்னை துறைப்பாக்கத்தில் வாகன தணிக்கையில் போலீசார் ஈடுபட்டிருந்த போது நங்கநல்லூரைச் சேர்ந்த IT ஊழியரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் அவரிடத்தில் 1.5 crore மதிப்பிலான 6 கிலோ கஞ்சா இருந்ததாக தெரிய வந்துள்ளது. அவற்றை பறிமுதல் செய்து இந்த இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். மற்றொரு சம்பவத்தில் திருவல்லிக்கேணி மதுவிலக்கு அமலாக்கத்துறை நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவலை அடுத்து ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த திலீப்குமார் யாதவ் என்ற பையனை சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனில் பிடிச்சிருக்காங்க. ஸோ அங்கே கூட அவன்கிட்ட 6 கிலோ கஞ்சா இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான கஞ்சா கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளார். அதே போல் எல்லா இடத்துலையும் நீங்கள் கேமரா வச்சு கண்காணிப்பு செய்யுங்க. முக்கியமான மக்கள் கூடிய இடங்களில், பஸ் ஸ்டாண்டு, ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் கூட, ஸோ ரயில் நிலையங்களில், ஸோ இந்த மாதிரியான இடங்களில் தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். போதைப் பொருட்கள் முற்றிலுமாக அழித்து ஒழிக்கப்பட வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. ஏன் ஒவ்வொரு நாளும் போதை கலாச்சாரம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே இருக்கிறது? இது ஆந்திராவிலிருந்து வருதா, இல்லை வட மாவட்டங்கள்லேருந்து வருதா அப்படின்றது, வட மாநிலங்கள்லேருந்து வருதா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஸோ தமிழ்நாட்டில் இதற்காக நிறைய நடவடிக்கைகள் எடுத்தாங்க சைலேந்திர பாபு இருக்கும் பொழுது. ஸோ அவர் இப்போ ரிட்டையர்ட் ஆகி போயிட்டார். ஸோ திரும்பவும் தமிழகத்தில் கஞ்சா கலாச்சாரம் ஊடுருவ ஆரம்பித்திருக்கிறது. ஸோ இதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்தை எங்களோடு கூட பகிர்ந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.